விஜய் கூட அந்த நடிகைய பாக்குறப்போ, மனசு திறந்து பேசியிருக்காங்க நடிகை சங்கீதா. விஜய் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட சங்கீதா, அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. தன்னோட டைவர்ஸ் மனுவுல அவங்க ஒரு நடிகையையும் இழுத்து விட்டுருக்காங்க. பேர அவங்க பொது வெளியில சொல்லாட்டியும் கூட, அவங்க குறிப்பிட்ட நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு பலமாவே பேச்சுக்கள் எழுந்துகிட்டு இருந்துச்சு. இந்த பேச்சுக்கள் எழறதுக்கு விஜய், த்ரிஷாவே வழிவகை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. லண்டன சேர்ந்த ஈழத்து பொண்ணான சங்கீதா, விஜய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரசிகையா இருந்து வாழ்க்கை துணையா மாறிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மகனும், ஒரு மகளும் இருக்காங்க. மகன் படம் இயக்க ஆரம்பிச்சுட்டாரு. மகள் லண்டன்ல படிச்சுட்டு வரதா தெரியுது. சுமூகமா போய்க்கிட்டு இருந்த அவங்களோட கல்யாண வாழ்க்கையில கொஞ்சம் வருஷங்களாவே மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. அது நாளடைவுல சரியாயிடும் அப்படின்னு தான் குடும்பத்தினரும், நண்பர்களும் இருந்தாங்க. ஆனா அப்படி அது நடக்கல. இனிமேலும் இந்த திருமண உறவுல நீடிக்கிறது சரியில்ல அப்படிங்கிறத உணர்ந்த சங்கீதா, செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. அந்த மனுவுல விஜய் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்கள மலை மாரி அடுக்கியிருந்தாங்க. அதுவும் தன்னை மனரீதியா துன்புறுத்தினதாவும், நடிகை கூட திருமணத்த மீறின உறவுல இருக்கிறாரு அப்படின்னும் அவங்க சொல்லியிருந்தது ரொம்ப பெரிய அதிர்ச்சிய கிளப்புச்சு. பலரும் விஜய சகட்டு மேனிக்கு வெளுத்தாங்க. ஆனா அவரு இத பத்தி எதுவுமே பேசாம வழக்கமான அமைதிய தான் பதிலா குடுத்தாரு. சங்கீதா நடிகையோட பேர சொல்லாட்டியும் கூட அது த்ரிஷா தான் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லுச்சு. நிலைமை இப்படி இருக்கதா, சென்னையில தயாரிப்பாளர் கல்பாத்தி அகோரம் சுரேஷோட மகன் கல்யாணம் நடந்துச்சு. அதுல விஜயும், த்ரிஷாவும் ஒரே நிறத்திலான உடையில ஒண்ணா வந்தாங்க. மணமேடைக்கும் ஒண்ணாவே போய் மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு போஸ் கொடுத்தாங்க. அவங்க அப்படி வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டோட தலைப்புச் செய்தியாவே மாறிட்டாங்க. இத்தனை நாட்கள் இந்த விஷயத்துல விஜய்க்கு கண்ண மூடிக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்து, சங்கீதாவ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்த தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸே இந்த விஷயத்துல அவங்களோட அண்ணாவ நினைச்சு கடுப்பாயிருக்காங்க. தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவர் இப்படியெல்லாம் செய்யறாரே அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க. அது மட்டும் இல்லாம விவாகரத்து கிடைக்கிற வரைக்கும் சட்டப்படி விஜயோட மனைவி சங்கீதா தான். அப்படி இருக்கிற பட்சத்துல அதிகப்படியான மன உளைச்சல தரக்கூடிய விதமா விஜய் அண்ணா த்ரிஷா கூட வந்திருக்க கூடாது. சங்கீதா இத பார்த்து எவ்வளோ நொந்திருப்பாங்க அப்படின்னு எல்லாம் பதிவுகள போடுறாங்க. இப்படி விஜய், சங்கீதா, த்ரிஷா விவகாரம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில வீடியோ ஒண்ணும் ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதாவது நண்பன் படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாவுல சங்கீதா கலந்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட கோபிநாத், விஜய் கூட எந்த ஹீரோயின் நடிச்சா ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. அதுக்கு அவரோ ஜெனிலியா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இத பார்த்த ரசிகர்களோ விஜய்க்கு த்ரிஷா தான் நல்ல ஜோடி அப்படின்னு பலரும் சொல்வாங்க. ஆனா சங்கீதா அண்ணியோ அப்பவே த்ரிஷாவ ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.